ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இன்ஃபார்மா மார்க்கெட்ஸ் நிறுவனம் சார்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான 3 நாள் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. இது தொடர்பாக தொழில்துறைகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் கோவையில் நடந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் 2-3 செக்டாராக இதை பிரிச்சுக்கிறேன். முதல்ல வீடுகளுக்கு பயன்படுத்துறது, அடுத்தது தொழிற்சாலைகளுக்கும் கடைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம். இது 2ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சப்சிடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வீட்டு பயனாளிகளுக்கே அவங்க அக்கௌண்ட்டில் பணம் வர மாதிரி மானியம் கொடுக்குறாங்க. 78,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபா, 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபா, 3 கிலோவாட்டுக்கு 78,000, 3 கிலோவாட்டு தான் மேக்ஸிமம். ரைட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 25,837 வீடுகளுக்கு இது வரைக்கும் இந்த பிஎம் சூர்யாகர் ஸ்கீமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 826 இன்ஸ்டாலர்ஸ், அதாவது நம்ம போட்டு கொடுக்குற ஆளுங்க 826 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலேயே நம்ம ஒரு 7வது இடத்துல இருக்கோம். ரைட். ஏன் நம்ம முதல் இடத்துக்கு கண்டிப்பாக வரணும்? வரக்கூடிய முயற்சிகள் என்ன, தடைகள் என்ன இருக்குது, அதை எப்படி நீக்கினா இதை பண்ண முடியுன்றதை நான் இப்போ விரிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சூரிய ஒளி நம்ம மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளது ரொம்ப அருமையான ஒரு ராஜஸ்தான், குஜராத்துக்கு அடுத்தது அது தமிழ்நாடு தான் அதிகமான சூரிய ஒளி எடுக்கக்கூடிய இடம். வீடுகளுக்கு இப்போ நெட் மீட்டர் அப்படின்ற நீங்கள் பகலில் தயார் பண்ணுற கரண்ட்டை அப்படியே நீங்கள் இபி கொடுத்துட்டு 24 மணி நேரமும் அந்த வருடம் பூராவும் அந்த கரண்ட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான திட்டம். இதில் நமக்கு பப்ளிக் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்களுக்கு இன்னும் போய் அது ரீச் ஆகலை. இது மாதிரி ஒரு திட்டம் இருக்குதா, பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றது ஒரு இது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்போ பப்ளிக் அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய திட்டத்தை உருவாக்கணும். ஒன்று. ரெண்டாவது இப்போ ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு கட்டியிருக்காரு ஒரு மீடியமான பீப்புள், அவருக்கு 78,000 மானியம் கிடைக்கும். ஒரு 3 கிலோவாட் போட்டார்னா 2 லட்ச ரூபா வருதுன்னா 78,000 போக மீதி 1,25,000 ரூபா அவர் கட்டணும்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே எல்லா பேங்க்கும் லோன் கொடுக்கணும் வித்தவுட் எனி கொலாட்ரல் இல்லாமல். எந்த பேங்க்கில் அவன் ஹவுசிங் லோன் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லோன் கொடுக்கணும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. எந்த பேங்க்கும் அதை ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்து பண்ணுறதில்ல. நான் வேண்டிக்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்கர்ஸை கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் லோன் கொடுங்க, உங்கள் டார்கெட் கொடுங்க. அவங்களுக்கு டார்கெட் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க எல்லோரும் வேலை செய்வாங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபா எனக்கு லோன் கிடைக்குது, நான் வெறும் 20,000 ரூபா தான் கட்டணும் என் பாக்கெட்லேருந்துன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்கு நான் போட்டுக்குவேன். போடுறதுனால நமக்கு வீடுகாரங்களுக்கு மட்டும் அட்வான்டேஜ் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ ஈவினிங் 6 to 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்சாரம் அதிக விலைக்கு கொள்முதல் பண்ணி வீடுங்களுக்கு குறைந்த விலைக்கு இப்போ கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்குது. அதுலேயே ஏகப்பட்ட லாஸ். இப்போ நீங்களே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்திக்கங்க அப்படின்னும்போது நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கும் இது நீங்கள் தங்கம் சேமிக்கிற மாதிரி. நீங்கள் சோலார் பவர் பிளான்ட் ரூப் டாப் மேலே போகிறது எப்படி தங்கம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்களோ, விலை ஏறிக்கிட்டே இருக்குதோ, அது மாதிரி ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நல்லா தெரியும் 6% மின்சாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியல. 6% உயர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கே தெரியாது. அப்படி போகும்போது மின்சாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பற்றாக்குறை அதிகமாக இருக்குது நமக்கு. இப்போ இவி கார்லாம் வந்துருச்சு. எப்போவுமே மின்சார தேவைகள் அதிகமாக இருக்கும் நமக்கு. இப்போ ஏசி யூசேஜ் சம்மரில் நமக்கு நிறையா இருக்கும். அப்படின்றது சோலார் நம்ம போட்டோம்னா பெனிஃபிட்டாக இருக்கும். பேங்க்ஸ் ஃபார்வேர்டில் வரணும், வந்ததுன்னா இது பண்ணிக்கலாம். ரைட். இது வீடுங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ C&I செக்மெண்ட் எதுங்க, நம்ம தொழிற்சாலைகளையும் கடைகள்னு எடுத்துக்கலாமே. தொழிற்சாலை கடைகளுக்கு நெட் மீட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. நெட் மீட்டர் அப்படின்றது என்னென்னா, பகலில் தயார் பண்ணக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் இபி கொடுத்துட்டு 24 நேரம் பயன்படுத்திக்கலாம், அந்த மாதம் பூரா பயன்படுத்திக்கலாம்.
ஆனால் கடைகளுக்கு வந்து பகலில் தயார் பண்ணக்கூடிய மின்சாரத்தை பகலில் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். எக்ஸ்ட்ரா அந்த பவரை ஈபிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ₹3.30 நாங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை ஈபிலேருந்து தருவாங்க. இதுதான் வந்து அவருடைய நடைமுறை திட்டம். நம்ம சோலாரை போட்டு ஏன் ₹3.30 ஈபிக்கு விற்கணும்? அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரியெலாம் வந்து விலையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, வயபிளாகவும் இருக்குது. பகலில் ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜி அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சாயந்தரம் 6 to 10 வந்து 20% பவர் காஸ்ட்டும் அதிகம். இப்போ நார்மலாக ₹9 நைட்டில் வந்து ₹9 ₹10 80 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த 6 to 10 வந்து பீக் அவர் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து வித்தின் 5 வருஷத்தில் போட்ட முதலீடை எடுத்துடலாம். அதனால் வந்து நீங்கள் பேட்ரி பேங்க்கையும் லித்தியம் அயன் பேட்டரி பேங்க்கோட சோலார் பிளான்ட்டை போட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய நெட் மீட்டர் இல்லைன்ற குறை கிடையாது. நெட் ஃபீடிங்க்கு நம்ம அனுப்ப தேவையில்லை. அது டைரெக்டாக வந்து நம்ம அந்த பவரை வந்து நம்ம இங்கே வந்து உங்களுக்கே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் போட்ட முதலீடில் 5 வருஷத்தில் எடுத்துலாம். எல்லா பேங்க்ஸும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க லோன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா உங்கள் கை காசை போட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி நீங்கள் வளர்ச்சி பண்ணிக்கலாம். சார், இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வரோம் சார், ஆனாலும் இந்த ஜனங்கள்கிட்ட இன்னும் போய் சேராமல் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப அதாவது இப்போ என்னென்னா, முதல்ல வந்து அவேர்னஸ் இல்லைங்க. இப்போ மக்கள் மத்தியில் இது மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, இது மாதிரி ஒரு பயன்பாடுகள் இருக்குது, அது மாதிரி பண்ணுறாங்கன்றது அவேர்னஸ் இல்லை. இது வந்து உங்களை மாதிரி செய்தியாளர்கள் வந்து மக்கள் மத்தியில் மீடியா வழியாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ரீச் ஆகும். ஆமாம், பேங்க்கில் லோன் தராங்க, 7% தாங்க இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில், உங்களுக்கு அதிகம் கிடையாது. நீ மாதம் கட்டக்கூடிய கரண்ட் பில்லை நீங்கள் மிச்சப்படுத்தி அப்படியே நீங்கள் பேங்க் லோனை கட்டிட்டு வந்துடலாமே. ₹1,00,000 இஸ் நாட் பெரிய மணி. ஒரு ஃபோன் வாங்குகிறோம் ₹1,50,000 போட்டு, இல்லைங்களா? ₹1,00,000 போட்டு சோலார் போடுறது, 3 கிலோவாட் போடுறதுன்றது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இதே திட்டம் தான் கண்டினியூ ஆகும். அதனால் அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க சார், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுடைய ஆதிக்கம் வரப்போகுது அப்படின்னு. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரப்போது ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய எலக்ட்ரிக்கல் சமாச்சாரம் பயன்படுத்துகிறோம். பற்றாக்குறை செல்ஃபோனுடைய தாக்கம் ஒரு பக்கம் இல்லை, கூடுதலாக இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பண்ணியும் வரப்போகுது. மின்சாரத்துடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குது சார்? ரைட் சார், அதை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து மின்சார பற்றாக்குறை எப்படி அது நமக்கு அஃபெக்ட் ஆகும். 2வது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இந்த கிரிட் லைன்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல வந்து கண்டிப்பாக வந்து மின்சாரம் எனக்கு நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்றைக்குமே வராது. அதில் வந்து லைஃப் லாங்காக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இருக்கக்கூடிய மரபுசாரா எரிசக்தியை வந்து நம்ம எப்படி மேன்மையாக பயன்படுத்துகிறோன்றது வந்து ரொம்ப முக்கியமான திட்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. அந்த 100 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரு 10-20 வீடுகளுக்கு வந்து இபி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணால் எல்லோரும் 4 கிலோவாட் தான் இப்போ இபிக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு இன்னொரு 3 கிலோவாட் வேணும், 5 கிலோவாட் வேணும்னும் போது அதிகமாக கொடுக்க முடியாது. அப்போ அந்த லைனையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இபி வந்து மெயினாக என்ன பண்ணணுன்னா, அவங்க இந்த மின்சாரத்தை தயார் பண்ணுறதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், லைனு, டிரான்ஸ்ஃபார்மர் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி வளர்ந்துனா தான் ஈவியினுடைய வளர்ச்சிகள் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அப்போ இவி வெஹிக்கிள் வரும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் கண்டிப்பாக பண்ணால் நம்ம சக்ஸஸே ஆக முடியாது. இவி வெஹிக்கிளுக்கு வந்து பவர் சப்ளையே கொடுக்க முடியாது. இப்போ கார் வாங்குறாங்க, இவி கார் இருக்குது வாங்கிக்கங்கன்றாங்க. மினிமம் 20 கிலோவாட்டு நீ கனெக்ட் பண்ணுறேன்ற சொல்கிறீங்க வீட்டில். உங்கள் கார் வாங்கினா 20 கிலோவாட்டாவது 10 கிலோவாட்டாவது கனெக்ட் பண்ணணும். 10 பேர் 10 கார் வாங்கி அந்த தெருவில் வாங்கினான்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி 100-125 கிலோவாட் சரியாக போச்சு. அப்படின்போது எப்படி உங்களால் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தா தான் இவி துறை வளரும். எல்லாரையும் சோலார் போடுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு 40-45% சோலார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ அவங்க எனக்கு அபிவிருத்தமான கிடைக்கக்கூடிய கரண்ட்டுக்கு நான் அதுக்கு ஒரு வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் வருது இல்லைங்க சார்? இதெல்லாம் எப்படி சார்? அதாவது நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக இப்போ சோலார் அப்படின்றது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பகலில் மட்டும் தயார் பண்ணுற கரண்ட்டை எனக்கு கொடுத்துரு, 24 மணி நேரமும் உனக்கு கரண்ட்டு தரேன் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக? ரைட். நீங்கள் பகலில் தயார் பண்ணுற கரண்ட்டை எல்லாருமே பகலில் தயார் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் தயார் பண்ணி என்கிட்ட கொடுக்குறீங்க. முதல்ல நான் ஈபியாக இருந்து நான் எங்கே கொண்டு போய் அதை வைக்க போகிறேன் அந்த கரண்ட்டை. நீங்கள் கேட்குறப்ப சாயந்தரம் 6 to 10 அந்த கரண்ட்டை எப்படி நான் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறேன்? இந்த 2 கேள்வி எனக்கு வருது இல்லைங்களா?
காலையில் கொடுக்குற கரண்ட் வந்து 3 ரூபா தான் ஆவரேஜ் காஸ்ட். இன்றைக்கி சோலாருடைய காஸ்ட் வந்து 3 ரூபா தான் வருது, உற்பத்தி அதனுடைய விலை. ஈவினிங் நான் ஈபியாக நான் திருப்பி கொடுக்கக்கூடிய கரண்ட்டினுடைய விலை வந்து 10 ரூபாய்க்கு நான் விலைக்கு வாங்குகிறேன். அப்போ என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து நஷ்டமாக தானே போகும். அதை வந்து மக்களாகி நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஈவன் கவர்மெண்ட்டுக்கே நான் தமிழ்நாடு அட்வைசரி போர்ட்லேயும் இருக்கேன் நான். அதுக்கு நான் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, பகலில் நீங்கள் தயார் பண்ணக்கூடிய கரண்ட்டை ஈவினிங் 6 to 10 நீங்களே பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தையும் கவர்மெண்ட்டில் கொண்டு வரணும். எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு கரண்ட்டு நீங்களே 24/7க்கு உங்கள் கரண்ட்டை நீங்களே தயார் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்ற அளவுக்கு மக்களை வந்து அவங்க தயார்படுத்தணும். அதுதான் முக்கியம். நம்ம இந்த பக்கம் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் டெவலப் பண்ணுறதுன்றது இல்லாமல் இபி பொறுத்த வரைக்கும் பீக் ஹவர் டிமாண்டை மீட் அவுட் பண்ணுற மாதிரியும் அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து செயல்முறைக்கு வரும். அது நமது பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து இன்றியமையாத ஒன்று. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுல நிறைய பங்களிப்புகள் வெவ்வேறு துறைகள்லேருந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து உணவு, உடை, உறைவிடம் அது 3 இருந்தால் போதுங்கிற காலம் தாண்டி உணவு, உடை, உறைவிடம், சக்தி, மின்சக்தியும் ஒரு இன்றியமையாத ஒரு அத்தியாவசிய பொருளாக வந்துவிட்டது. அந்த எனர்ஜின்னு சொல்கிறோமே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விலையில் நமக்கு கிடைச்சிதுன்னா அது நமக்கு பெரும்பங்கு ஆற்றப்போகுது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு. பெருந்தொழில்கள், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மீடியம் ஸ்கேல் எம்எஸ்எம்இஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், டைனி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே மின்சாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் அண்ட் ரா மெட்டீரியல்னு சொல்லலாம். அதில் வந்து நமக்கு தங்கு தடையின்றி சுத்தமான மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னாக்க அதை விட சிறந்தது எதுவும் கிடையாது. உங்களுக்கு சுத்தமான மின்சாரம், சஸ்டெயினபிளாக க்ளீன் எனர்ஜி இன் அ க்ரீன், டு கிரியேட் அ க்ரீன் என்வாயர்மெண்ட். நம்ம அந்த மாதிரி பசுமை சார்ந்து போகும் பொழுது பசுமை சார்ந்த மின்சக்தி உற்பத்திங்கிறது வந்து இன்றியமையாத ஒன்று. சரி, அது உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், அது பண்ணும்போது எனக்கு விலைவாசி என்னுடைய செலவினங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சூரிய மின்சக்தி பயன்படுத்தும் போது, குறிப்பாக சொல்கிறேன் சூரிய மின்சக்தி, அதில் வந்து நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு மிச்சமாகும். ஒரு யூனிட்டுக்கும் ஒரு மின்சக்தி அளவீட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 ரூபா வரைக்கும் நீங்கள் மீதப்படுத்த முடியும். ஈவன் அது சாதாரண ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸோ, மீடியம் என்டர்பிரைஸோ, லார்ஜ் என்டர்பிரைஸோ, இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய தொழிற்சாலைகள் இருந்து சிறு குறு தொழில் எல்லாருக்குமே வந்து இதில் பெரிய பலன் கிடைக்கிற ஒரு அத்தியாவசியமான ஒரு அமைப்பு இது. நீங்கள் வந்து ரா மெட்டீரியல்ஸ் சொல்கிறோம். நீங்கள் ரா மெட்டீரியல் வந்து ஒன்றுமே செலவு பண்ண வேண்டாம். சோலார் இன்ஸ்டால் பண்ணி மின்சக்தி கூரைகளை அமைத்து நீங்கள் அது சரியான முறையில் அதுக்குரிய கனெக்ஷன்லாம் கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக அதை பார்த்துட்டிங்கனாக்க நீங்கள் ரா மெட்டீரியல் கொடுக்க வேண்டாம். தினந்தோறும் ஒவ்வொரு கிலோவாட் ஆஃப் இன்சுலேஷனுக்கும் 5லேருந்து 6 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சிட்டே இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம், அல்லது ஸ்டோர் பண்ணி இரவு நேரங்கள்லையும் பயன்படுத்திக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வகையில் பார்த்திங்கனாக்க டெக்னாலஜியும் வளர்ந்துட்டுருக்கு, இன்சுலேஷன் காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க உங்களுடைய சேமிப்பு உயர்ந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒவ்வொரு தொழிலும், தொழில் சார்ந்த நிறுவனங்களும், கமர்ஷியல், ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே வந்து சூரிய ஒளி மின்சக்திங்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு சதுர அடியிலையும் நமக்கு வந்து சூரிய மின் ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்திக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அந்த வகையில் வந்து சோலார் மின்சக்தி பயன்பாடுங்கிறது வந்து ரொம்ப சுலபமாக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ இந்த எனர்ஜி எனர்ஜியில் நான் ஒரு சுலபமான ஒன்று வந்து நிறைய மாடி வீடுகள், எப்படி மாடி வீட்டு தோட்டம் அமைக்கணுமாங்க, அதுலேயே ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா சார்? அதாவது வீட்டில் அல்லது ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் நான் வந்து சூரிய மின் சக்தி உற்பத்திக்கான சாதனங்களை வைத்து அதிலிருந்து நான் வந்து ஒரு வியாபார ரீதியில் அதை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய பதில் இல்லை. அதுவே நீங்கள் ஒரு அடுக்குமாடியில் இருக்கிறீங்க, எல்லாருமே ஒரு செல்வந்தர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சிட்பி அணுகி நீங்கள் ஒரு 15 வீடுகள் இருக்கீங்கன்னாக்க, 10 வீடுகள் இருக்கீங்கன்னா 10 வீடுகளும் சேர்ந்து சிட்பி வந்து ரொம்ப அருமையாக உதவி பண்ணுறாங்க. சிட்பியோடைய உதவியால் ஒரு மெகாவாட் ஆஃப் எனர்ஜி பிளான்ட் போட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் 17 லட்சம் யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து அருமையாக நீங்கள் வந்து கிரிட்டில்
கொடுத்துட்டு நிறைய சம்பாதிக்க முடியும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் 6 வருஷம் தான் உங்களோட ROI டைம். பிளான்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட்டோட லைஃப் 25லேருந்து 30 வருஷம் வரைக்கும் இருக்குது. அப்போ உங்களுடைய அந்த முதலீட்டை எடுத்துட்டிங்கன்னா 6 ஆண்டுகள்லையோ 7 ஆண்டுகள்லையோ மீதி எல்லா ஆண்டுகள்லையுமே உங்களுக்கு வந்து பெருமளவில் வருமானம் வரக்கூடிய ஒரு முதலீடு அது. அந்த மாதிரி பண்ணலாம். சோலார் மின்சக்தி அவங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதாவதுங்க நிறைய நாடுகளில் நம்மளும் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஆக்ரி வோல்டாய்க்ஸ்னு சொல்லுவோம். நாங்கள் இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனல் மின் தகடுகள் எல்லாமே வந்து ஒரு குறைவான உயரத்தில் தான் அமைக்கிறோம். அதையே உயர்த்தி ஒரு 7 அடி 8 அடி உயரத்தில் அதெல்லாம் அமைத்து இதே அமைப்பு தான் பண்ணனாக்க என்ன ஆகுனாக்க கீழே வந்து நமக்கு இடம் தாராளமாக்கப்படுது. அதே மாதிரி வெளிச்சத்துக்கு தடை இல்லை, மழை நீர் விடுறதுக்கோ காற்றோட்டத்துக்கு தடை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த அக்ரி வோல்டாய்க்ஸ் கான்செப்டில் சோலார் பவர் ஜென்ரேஷன் நிறைய பண்ண முடியும். கீழே விவசாயம் நார்மல் விவசாயம் பண்ண முடியும். ஈவன் ஆடு மாடுகளும் ஈஸியாக மேய்க்க முடியும். அந்த வகையில் விவசாயிகளுக்கு பெரும் பலன் கிடைக்கும். நம்ம வந்து அந்த நிலப்பகுதியை 2 தேவைகளுக்கு அதில் பயன்படுத்துகிறோம். மின்சக்தி உற்பத்திக்கும் பயன்படுத்துகிறோம், ஆடு மாடுகள் கால்நடை வளர்ப்புக்கோ இல்லை விவசாயத்துக்கோ பயன்படுத்த முடியும். அது வந்து அக்ரி வோல்டாய்க்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க, அத்தியாவசியம்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அதையுமே நம்ம வந்து அதாவது என்னென்னாக்க எடுத்துக்கொண்டு போகணும். கிராமப்பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கு அக்ரி வோல்டாய்க்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ரூஃப்டாப் சோலார் வந்து ப்ரைமரிலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ். அதில் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு மேற்கூரையில் நம்ம போடுறப்போ அதில் எனர்ஜி கீழே வந்து ஹீட் எனர்ஜி குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகுனா எங்கள் ஹியூமிடிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹியூமிடிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த பெனிஃபிட்னால என்ன ஆனால் பவர் காஸ்ட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ன கமாடிட்டி ஆனாலும் அதோட பவர் காஸ்ட் குறைஞ்சிருது. ப்ளஸ் இந்த இபியும் எங்களுக்கு சொந்தமாக நாங்களே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறப்போ அதில் ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு வருது. ஸோ இதனால் வந்து ரூஃப்டாப் சோலாருக்கு ஒரு சின்ன ஹேர்டல் ஒன்று வருது, நெட்வொர்க்கிங் சார்ஜஸ். அதுவும் இப்போ கோர்ட் வந்து எங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்கு. ஐ திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் வெரி பாசிட்டிவ் ஆன் தட் ஆஸ்பெக்ட் அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்கன்றும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ அது பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் பிரைட்டராக க்ரோ ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. சார், வருவதற்கு முன்னாடி இவ்வளோ நிறைய குழப்பங்களான வர்றதுக்கு என்ன சார்? சோலார் ஒன்று நான் வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது சார். இல்லை, சோலாரில் ROI வந்துட்டு அதாவது சோலார் பேனலுடைய காஸ்ட் டெய்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. அதனால் ROI வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது இன்னும் குறையத்தான் போகுது. ROI வந்து பெட்டராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. குழப்பங்கள் வந்து என்ன இருந்ததுன்னா ஒரு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் பெருசாக நமக்கு பெனிஃபிட்ஸ் வராமல் இருந்தது. இப்போ அதுவும் ஒரு நீங்கிடுச்சு. அது நீங்கனால ஐ திங்க் இன்னும் சோலார் வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டில் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி இப்போ 1% தான் இருக்காங்க. இப்போ நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் சைடில் கூட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் சார். இல்லை, டொமஸ்டிக் செக்டாரில் என்ன இஷ்யூஸ்னாங்க, இப்போ டொமஸ்டிக்கு அவங்க வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு நிறையா போய் ரீச் ஆகலை மக்களுக்கு. அதை வந்து இன்னும் ரீச் பண்ண வைக்கணும். அது ரீச் எப்படி ஆகும்னா ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ் போட்டாங்க அந்த ரூஃபை பார்க்கத்தானா இதில் பெனிஃபிட் இருக்குன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. அது படிப்படியாக தான் அது கீழே வரைக்கும் போகும். எடுத்தோன்னே வீட்டில் இருக்கிறவங்க போயிடுவாங்கன்னா அந்த க்ரீன் எனர்ஜி லவர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அவங்க போயிட்டு அந்த பெனிஃபிட்டை அவங்க பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருங்க. பட் இவென்ச்சுவலி இது க்ரீன் எனர்ஜிக்கு போய் தான் ஆகும். வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இட். இது ஸ்டாப் ஆகாது. ஒரு டைம் பீரியட் எடுக்குது, கொஞ்சம் இனிஷியல் லேக். அது இப்போ இந்த பாலிசிஸில் அது இதெல்லாம் நிறையா ப்ரெஸ்லையும் நம்ம அசோசியேஷன்ஸ்லையும் பேசிகிட்டு இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. பட் இந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் என்னென்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க சார்? சார், நான் வந்து ப்ரைமர்லி ஹெச்டி கன்சியூமர்ஸ்க்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹெச்டி கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரூஃப்டாப் சோலாரை ஏன் இன்சிஸ்ட் பண்ணி அவங்கள போட சொல்லி கேட்டோம் அப்படின்னாலே, இப்போ ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குன்னா ஸ்பின்னிங் மில்லோட கூரையில் அவங்க போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஹீட் குறைஞ்சிரும். கீழே ஒரு 2 டிகிரிலேருந்து 3 டிகிரி குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆகுனா அவங்க ஹியூமிடிஃபிகேஷன் பிளான்ட் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஹியூமிடிஃபிகேஷன் பிளான்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஓவரால் பவர் காஸ்ட்டு குறைஞ்சிது. அதனால் என்ன கேட்குறோம், நீங்கள் ரூஃப் டாப்பில் போட்டுருங்க. மேலே இருக்கிற சன்னு எனர்ஜியும் காஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாத்துலேயுமே. அதை எடுத்துக்கிட்டு கீழேயும் நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ட்ராபேக் என்ன இருக்குன்னா, நம்ம மேலே ரூஃப் டாப்பில் போகிறப்போ கீழே இமீடியட்டாக யூஸ் பண்ணி ஆகும். ஸோ அந்த சின்ன பெனிஃபிட் இருக்குது. அதனால் ஒரு 33%க்கு மேலே போகாதீங்கன்னு சொல்கிறோம். ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனோட போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேஃப் தான். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில் ஹாப்பியாகவே தே கேன் யூட்டிலைஸ் இட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மானியம் அது இதுன்னு சொல்லி நிறையா
ஸ்கீம் அறிவித்தாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அந்த சோலார் போடணும், சோலாருக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வெறும் ரைட்டிங்காக தான் இருக்குது. ஏன் அது வந்து நடைமுறை சாத்தியத்தில் வரலைங்க? அதுங்க இப்போது முதல்ல வந்து பேனல்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒன்லி டொமஸ்டிக் பேனல்ஸ்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பேனல் சைட்லேயும் கொஞ்சம் டிமாண்ட் வந்தது. இப்போ தான் அதுக்கான அவேர்னஸே வந்துட்டு இருக்குது. ப்ளஸ் ஃபண்ட் ஃப்ளோவும் கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க மக்கள்கிட்ட ஜென்ரலாகவே. ஸோ அப்போ ஆல்ரெடி இபிலேருந்து கிடைக்கிறதில்ல, நம்ம ஏன் புதுசாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் எல்லாம் எப்போ மாறும்னா இபியோட உங்களுக்கு இதில் ஒரு 5 பைசா இல்லை 10 பைசா யூனிட்டுக்கு குறைவாக கிடைக்குதுன்றது அவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒருத்தன் போட்டிருக்கணும், அதை அவன் சொல்லணும். ஸோ தட் இஸ் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஸ்ப்ரெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே நம்ம சும்மா கேம்ப்ஸு அதெல்லாம் போட்டோம்னா இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, யார் ரன் பண்ணுறது, இது வருமா வராதான்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து இங்கே ரொம்ப நேரோவாக இருக்குது சார். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். போட்டானா 5 ரூபா மிச்சமாயிடுமா யூனிட்டுக்குன்னா ஆகாது. ஒரு 2 ரூபா 3 ரூபா மிச்சமாகும். நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இது இருக்குது நமக்கு. சரிங்களா? தேங்க்யூ.